ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th சிபிஎஸ்சி மேக்ஸில் 14th சாப்டரில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் 20th சம் தான் நினச்சி பார்க்க போகிறோம். இந்த எக்ஸசைஸ்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம் இது ஒன்று தான். ஓகேவா? ஏன் அப்படின்ட்டு உள்ளே போய் இருந்துக்கலாம், சம்குள்ளே போய் பார்க்கலாம். சரி கவனிங்க. சப்போஸ் யூ ட்ராப் அ டை ஓகே அட் ரேண்டம் ஆன் த ரெக்டாங்குலர் ரீஜியன் ஷோன் இன் ஃபிகர். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் வில் லேண்ட் இன்சைட் த சர்க்கிள் வித் டயமீட்டர் 1 மீட்டர்? வேற ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் நம்ம ப்ராபபிலிட்டியில் வந்து இந்த பை ஏரியா ஆஃப் சர்க்கிள் ரெக்டாங்கிள் இதெல்லாம் நினச்சிருக்க மாட்டோம், பார்த்துக்க மாட்டோம். அதோட ஃபார்முலாஸும் நினச்சிருக்காது, வந்திருக்காது. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ஃபார்முலாஸும் என்னது தான், ப்ராபபிலிட்டி A ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் அல்லது என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ் இப்படி தான் நினச்சிருப்போம், நம்ம பார்த்துருப்போம். பட் முத என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ரெக்டாங்கிளுக்குரிய ஃபார்முலா எடுக்க போகிறோம், ஒரு சர்க்கிளுக்குரிய ஃபார்முலா எடுக்க போகிறோம். ஓகே, நம்ம சமுக்க போயிடலாம். இந்த இது என்னன்னா, நம்மகிட்ட ஒரு டை இருக்குது. ஓகே, அந்த டையை எந்த வச்சிடும், நம்ம வந்து த்ரோ பண்ணுறோம். எதில் த்ரோ பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ரெக்டாங்குலர் ரீஜியன் இருக்குது. அந்த ரெக்டாங்குலர் ரீஜியனுக்குள்ள ஒரு சர்க்கிள் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அந்த ரெக்டாங்குலர் ரீஜனுக்குள்ள டையை த்ரோ பண்ணுறோம். கரெக்டாக அந்த டை வந்து என்ன செய்யணும், போய் அந்த சர்க்கிளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி என்ன, ஐ மீன் அந்த போய் அந்த விழக்கூடிய அந்த டை வந்து எங்கே விழணும், அந்த சர்க்கிளுக்கு உள்ளே விழணும். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லென்த் ஆஃப் ரெக்டாங்கிள், ஓகே லென்த் ஆஃப் ரெக்டாங்கிள் 3 மீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் பிரெத் ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து 2 மீட்டர். ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் நம்ம ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும், எல் இன்ட்டு பி. நம்ம வந்து 6th என்ன செஞ்சிருப்போம், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படிலாம் படிச்சுப்போம் இல்லையா? ஸோ அது ஒரு ஃபார்முலா எல் இன்ட்டு பி. ஸோ 3 × 2 6 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த மொத்த ரெக்டாங்கிள் ரீஜன் நம்ம இப்போ எவ்வளோ தெரிஞ்சிச்சு, 6 மீட்டர் ஸ்கொயர் தெரிஞ்சிச்சு. அப்புறம் பாருங்க டயமீட்டர் ஆஃப் சர்க்கிள். இப்போ உள்ள சர்க்கிள் மட்டும் நினைச்சாங்க சொல்றாங்க. இப்போ டயமீட்டர் ஆஃப் சர்க்கிள் வந்து 1 மீட்டர். அப்போ ரேடியஸ் என்ன வரும், 1/2 ஆர் 0.5 மீட்டர் நினைச்சுவோம் இப்போ. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஏரியா ஆஃப் சர்க்கிள் நினைச்சு போறோம், கண்டுபிடிக்க போறோம். ஏரியா ஆஃப் சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர். ஓகே, பை நாங்கள் வந்து அப்படி பைன்னு வச்சுக்கிறேன். பை இன்ட்டு ரேடியஸ் எனக்கு வந்து 1/2 இருக்கு இல்லையா, 1/2 ஸ்கொயர். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு பை இன்ட்டு 1/4 மாறும். 1 ஸ்கொயர் 1 தான், 2 ஸ்கொயர் என்ன இருக்குது நமக்கு இங்கே 4ன்னு வரும். ஸோ 1/4. இப்போ நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு பை/4 நிச்சயம் ஆன்சர் கிடைக்கும். ஓகே, பை/4. ஸோ எனக்கு ஏரியா ஆஃப் சர்க்கிள் இப்போ என்னது பை/4 அப்படின்னு வச்சுருக்கேன், நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் டை, இப்போ நம்ம இதில் மீட்டர் ஸ்கொயர் வரும் இல்லையா, ஏரியான்னு வந்துட்டாலே நிச்சயம் ஸ்கொயர் வந்துடும். ஸோ மீட்டர் ஸ்கொயர். ஸோ ப்ராபபிலிட்டி of die to land on a circle. Okay, கரெக்டா அந்த சர்க்கிளுக்குள்ள. so on a circle என்ன வரும் நமக்கு, ஏரியா ஆஃப் சர்க்கிள் டிவைட் பை ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். அப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் டிவைட் பை ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஓகே, ஏரியா ஆஃப் சர்க்கிள் நமக்கு என்ன கிடைச்சது பாருங்க, பை/4 மீட்டர் ஸ்கொயர் டிவைட் பை ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் நமக்கு இதாக இருக்கு, நமக்கு 6ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த டிவைட்ல இருக்கக்கூடிய இந்த 6ஐ நான் மல்டிபிளிகேஷன்ல கொண்டு வரேன். அப்போ என்ன அப்போ நமக்கு ரூல்ஸ் படி ரெசிப்ரோக்கல நிச்சயம் வரும். அப்போ 6 அப்படின்னா மீனிங் என்ன, 6/1 இருக்கு அர்த்தம். அப்போ நம்ம ரெசிப்ரோக்கல் போகும்போது 1/6 நிச்சயம் நமக்கு மாறும். அப்போ பை/4 இன்ட்டு 1/6 அப்போ என்ன வரும், பை/24 அப்படின்னு நிச்சயம் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரியா? ஸோ therefore ரெக்யூர்டு ப்ராபபிலிட்டி. ஸோ ஆன்சர் கிடைச்சிருச்சு, நமக்கு ஆன்சர் எழுத வேண்டியதான். therefore ரெக்யூர்டு ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு பை/24 அப்படின்னு வச்சுருக்கோம். நம்ம ஆன்சரை கொடுத்துருக்கோம். வேற ஒன்றும் இல்லை, ஒரு ரெக்டாங்கிள் ரீஜன் இருக்கு, அதுக்குள்ள 1 டயாமீட்டர் கொண்ட ஒரு சர்க்கிள் இருக்கு. நம்ம இப்போ என்ன செய்யணும், அந்த டையை வந்து என்ன செய்யணும், த்ரோ பண்ணுறோம். அப்படி த்ரோ பண்ணும்போது எங்கே விழணும், அது கரெக்டாக அந்த சர்க்கிளுக்கு உள்ளே விழணும். அப்போ முதல்ல என்ன செய்யணும், நான் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் நினைச்சிறேன், கண்டுபிடிக்கிறேன். எனக்கு 6 மீட்டர் ஸ்கொயர் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஏரியா ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்கிறேன். எனக்கு பை/4 மீட்டர் ஸ்கொயர் நினைச்சிருக்கு, எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நான் ஃபார்முலா போடுறேன், ஏரியா ஆஃப் சர்க்கிள் டிவைட் பை ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் நினைச்சிருக்கேன், ஃபார்முலா போட்டுருக்கேன். ஸோ எனக்கு பை/24 நினைச்சிருக்கு கிடைச்சு. ஸோ இதுதான் என்னது நமக்கு
அதோட ப்ராபபிலிட்டி. ஓகே, ஸோ சம்மில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நினச்சிங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை முடியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.